ஓம் சாந்தி. ஸோ நமக்கு பாபா முரளி மூலியமாக சொல்லி புரிய வைக்கிறாரு. உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு வேற வேற விதமா ட்ராமாவும் சொல்லி புரிய வைக்கிறார். அதில் ஒரு இது ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான இது வந்து இந்த மூவி. ஸோ இதில் ஆக்சுவலி என்னன்னா, ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. திடீர்னு அந்த ஒரு டைகர் உள்ளார வந்துடுது. அதாவது வேணுக்குனே இவங்களை கொல்லணும்னு ஒருத்தர் உள்ளார அனுப்பிச்சிடுறாரு. மற்ற எல்லா சைடையும் கதவெல்லாம் சாத்திடுறாரு. வெளியே அந்த கதவுக்கு வெளியும் பெரிய போர்டெல்லாம் வச்சு அடிச்சிட்டாரு, இவங்க தப்பிக்காத மாதிரி. அதுல அந்த தம்பிக்கு வந்து ஆட்டிசம் மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன். அவன் அந்த சிங்கம் முன்னாடி வந்து என்னன்னா கூட அவன் ஓட மாட்டான். ஸோ அந்த இதுல வந்து அவங்க எப்படியோ அந்த சிங்கத்துக்கேருந்து இவங்க தம்பியை எப்படியாவது காப்பாற்றி எப்படியோ தப்பிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஞானம் சொல்லி 7 நாள் கோர்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் முரளி கேட்டு யோகா பண்ணி தாரணை பண்ணி செய்வ இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை. ஸோ அதனால நம்ம தான் வந்து அவங்கள பாபா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, விருத்தி மூலியமா அவங்க விருத்தியை பரிவர்த்தனை பண்ணணும். அதுக்கான சேவை இது. நம்ம தான் அவங்கள வந்து விகாரத்திலேருந்து காப்பாற்றணும். இந்த பரமாத்மா அன்பை வந்து அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும். பரமாத்மா சக்தியை அவங்களுக்கு அனுபவம் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு பாபா இப்போ ரீசெண்டாக வேட்வானிலா தான் சொல்லிட்டு வராரு. ஏதாவது பிளான் பண்ணுங்க அவங்கள காப்பாற்ற, அவங்க மேலே இறக்கம் வரலையா அப்படின்னு. ஜஸ்ட் வெறும் ஒயிட் ட்ரெஸ்ஸும் இதுக்காகவும் மட்டும் நீங்கள் பிராமணா ஆகல, உங்க இந்த ஆத்மா பாய் மேலே கருணை மர்சிஃபுல் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு வராரு. ஸோ இதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணோம். அதாவது சூரஜ்பாய் கூட ஒரு பட்டியல தான் சொல்றாரு. அதாவது இப்போ ஆத்மாக்கள் வந்து அவ்வளோ துக்கத்துல, அவ்வளோ டென்ஷன்ல, அவ்வளோ பிரச்சனையில வருவாங்க. எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்தாலோ இல்லை 7 நாள் கோர்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இதாகாது. அப்ப நம்ம பாபாட்டேருந்து சேமிச்சு வச்ச சக்தி இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய அந்த திருஷ்டி, அன்பான 2 வார்த்தை இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ குமார்ஸ் பட்டி நடந்துட்டு இருக்கு, அதுலயும் அதான் சொன்னாரு டாக்டர் சச்சின். அதாவது இங்க மவுண்ட் அபுல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ இவங்களை இங்கே விட்டுட்டு தனியா விட்டுட்டு அவங்க வேற யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நீங்க யாருமே இல்லை, தனியா தான் இருக்காங்க. கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது அங்கதான் யார்கிட்டயாவது பேசினா உண்மை, இல்லைன்னா பேசுறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கு நீங்க என்ன 7 நாள் கோர்ஸ் தருவீங்க? அப்போ அவங்களுக்கு நம்ம மனுஷா சக்தி மூலியமா தான் அவங்களுக்கு சக்தி, அமைதி என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு நம்மள ரெடி பண்ணிக்கணும்.